ஹாய் வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? அதாவது சில ஜென்ஸுங்களும் சரி லேடிஸுங்களும் சரி அடுத்தவங்க வீட்டு பொம்பளைய நோட்டை விடாத, நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நம்ம வீட்டு பொம்பளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நோட்டை விட்டாவே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அடுத்த வீட்டு பொம்பளைங்க சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, என்ன துணி உடுத்துனாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அப்படிங்கிறத அதை நோட்டை விடுறத விட்டுட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சமைச்சாங்க, இன்றைக்கி எங்கே போகிறாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை நோட்டை விட்டாவே நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். உண்மை தானே அது? அடுத்தவங்க வீட்டு பொம்பளை எப்படி போனால் உனக்கு என்ன ஐயா? அவங்க நல்லவங்களா இருக்கட்டும், கெட்டவங்களா இருக்கட்டும், அடுத்தவங்க வீட்டு பொம்பளை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நம்ம வீட்டு குடும்பத்தில் மட்டும்தான் நாம் பார்த்துக்க முடியும். நம்ம நிழலில் தான் நாம் பார்த்துக்கலாம். அடுத்தவங்க நிழலில் போய் மிதிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுல்ல. அதுமாரி சில பேர் சம்மந்தமே இல்லாத அடுத்தவங்களோட விஷயத்தில் நிறைய தலையிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. சரிங்களா? அவங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். நாகரிகமாக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக படிச்சிருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஆம்பளை தன்மை காட்டணும் அப்படின்னா உன் வீட்டில் காட்டு. சரியா? ஆம்பளை தன்மை காட்டணும் அப்படின்னா உன் வீட்டு உன்னை பெற்றவ, உன்னை கட்டினவ, உன் கூட பிறந்தவ, நீ பெற்ற புள்ள, அவளை கண்ணியமாக வச்சுக்கோ. சரியா? அடுத்தவங்க வீட்டு பொம்பளையே குறை சொல்லக்கூடாது. அடுத்தவங்க வீட்டு குறை சொல்கிற ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவேன் நான். அடுத்தவங்க வீட்டு பொம்பளையே குறை சொல்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே எந்த ஒரு ஆம்பளைக்குமே கிடையாது. உன் வீட்டு பொம்பளைங்கள குறை சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்காத அளவுக்கு பார்த்துக்கோ. உன் வீட்டுக்கு பொம்பளைங்கள குறை சொன்னால் உனக்கு சுருக்குன்னு உரைக்கும்ல, அதுமாரி அடுத்தவங்க குறை சொல்லாத அளவுக்கு உன் குடும்பத்தை வச்சுக்க. அடுத்த குடும்பத்தை நீ சரி பண்ண வேணாம், உன் குடும்பத்தை சரி பண்ணிக்க. நீ சரியாயிரு. அடுத்தவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. அது அவங்களுக்கு தெரியும். அவங்க சாப்பிட்றாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் கொஞ்சமாவது புத்தி சக்தி இருக்குது. உனக்கு புத்தி சக்தி இருந்ததுன்னா அடுத்தவங்க விஷயத்துலையும் சரி, ஜென்ஸு விஷயத்துலையும் சரி, லேடிஸ் விஷயத்துலையும் சரி தலை கொடுக்காதீங்க, மூக்க நுழைக்காதீங்க. நீ கரெக்டாக நடந்துட்டு குடும்பத்தை கரெக்டாக கொண்டுட்டு போ. நீ என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிட்ரு. அடுத்தவங்க விஷயத்தில் நுழைக்காத. ரோடு கிராஸ் பண்ணி போனால் ஆக்சிடெண்ட் ஆக தான் செய்யும். எந்த ரூட்டில் நீ போகணுமோ அந்த ரூட்டில் போனால் சேஃப்டியாக இருக்கலாம். ஓகேப்பா? இது சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களும் நல்லவங்களுக்கு இது எதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஆனால் கெட்டவங்க புரியாத மாதிரி இருப்பாங்க இல்லையா? நல்லவங்களுக்காக கிடையாது இது. அடுத்தவங்க வீட்டு பொம்பளை பேசுறதை விட்டுட்டு உன் வீட்டு பொம்பளைங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் சேஃப்டியாக பார்த்துக்கோ. உன் குடும்பம் நல்லாயிருக்கும். அடுத்தவங்க வீட்டு குடும்பத்தை நீ சரி பண்ணுறதுக்கு நீ ஒன்றும் யோக்கியம் கிடையாது. ஓகேவா? பாய்ப்பா.